ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, நாளை சக்தி வாய்ந்த ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை வழிபாடு, முக்கியமாக நிலைவாசலில் ஏற்றக்கூடிய தீபத்தை பற்றியும் இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில நீங்கள் செய்யக்கூடிய வழிபாட்டு முறை பற்றியும் இந்த பதிவுல தெளிவாக விரிவாக பார்க்க போறோம். அஷ்ட ஐஸ்வர்யமும் ஏற்படணும்னா கண்டிப்பாக கடன் தீருவதற்கு தவறாமல் இந்த வழிபாட்டை செய்யுங்க. அம்பாளுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே ஆடி மாதம் அப்படின்னாலே அம்பாள் வழிபாடு பண்ணுவோம். ஆடி மாதத்தில் நிறைய நாட்கள் விசேஷமாக இருந்தாலும், அதாவது ஒவ்வொரு கிழமையும் விசேஷம் அப்படின்னு சொல்லலாங்க. ஆனா இந்த ஆடி வெள்ளிக்கிழமை, கடைசி வெள்ளிக்கிழமை, இத்தனை நாள் நீங்க வழிபாடு எப்படி செய்தீர்களோ அதற்குண்டான பலனை முழுமையாக பெற்றுத்தரக்கூடிய இந்த வழிபாட்டு முறையை நாளைக்கு இரவு நேரத்திற்குள்ள பண்ணுங்க. நிலைவாசல் அப்படின்றது ஒரு வீட்டிற்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும். நிலைவாசலில் தான் குலதெய்வமும் கிரகலட்சுமியும் வாசம் செய்கிறார்கள். அதனால மகாலட்சுமி வீற்றிருக்கக்கூடிய அந்த இடத்துல, குலதெய்வம் வீற்றிருக்கக்கூடிய அந்த இடத்துல நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும், இதோடு மட்டும் இல்லாம லக்ஷ்மி நரசிம்மரும் நிலைவாசலில் தான் இருக்கின்றார் அப்படின்றது நம்பிக்கை. அப்படியாகப்பட்ட நிலைவாசலை நம்ம எப்படி வழிபாடு செய்யறோமோ அந்த அளவுக்கு நமக்கு குலதெய்வம் மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும், விஷ்ணுவின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும். முக்கியமாக நாளைக்கு இந்த ஆடி மாசத்தின் கடைசி நாள் அப்படின்னு சொன்னேன். அதாவது ஆடி மாதம் 30ஆம் தேதி ஆகஸ்ட் 15ஆம் தேதி அதிகாலையிலேயே எழுந்து பூஜைகள் எல்லாமே நம்ம பண்ணுவோம். நாளைக்கு காலை நேரத்திலேயே எழுந்து குளித்து விட்டு நிலைவாசலை சுத்தம் செய்துக்கோங்க. பூஜை பண்ணணும். ஒரு சுத்தமான பாத்திரத்துல தண்ணீர் எடுத்துக்கோங்க, அதை நிலைவாசலை நன்றாக தொடச்சிருங்க. அடுத்ததாக முக்கியமா நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாமே வைக்கணுங்க. முடிந்தால் நிலைவாசல்ல வாசனையான மலர்கள் வைங்க. அதற்கப்புறமா மஞ்சள் குங்குமம் எல்லாமே நீங்க வைத்ததுக்கு அப்புறமா மல்லிகைப்பூ வைத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷங்க. அடுத்தது நிலைவாசலுக்கு உட்புறமாக, அதாவது வீட்டிற்குள்ள சுத்தமாக நீங்க வைத்திருக்கணும். அதாவது இன்றைய தினமே வீட்டை நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணிக்கோங்க. அங்கேயும் வாசமான மலர்கள் வைங்க. உட்புறமாக தாமரை கோலம் போடுங்க. வீட்டிற்கு உட்புறமாக தாமரை கோலம் போடுங்க. அடுத்தது பூஜை அறையில விளக்கு ஏற்றி ஒன்று வச்சுக்கோங்க. பூஜை அறையில வாசனையான மலர்கள் வைத்து வழிபாடு பண்ணுங்க. அம்பாளுடைய படம் இருந்தால் நல்லா துடைத்துட்டு அலங்காரம் பண்ணிக்கோங்க. சந்தனம் மஞ்சள் குங்குமம் எல்லாமே வைத்து அம்பாள் வழிபாடு தவறாமல் பண்ணுங்க. இப்படி பண்ணும் பொழுது உங்களுக்கு அம்பாளுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். முக்கியமா நம்ம ஏற்றக்கூடிய தீபத்தின் மூலமாக நமக்கு தெய்வ கடாட்சம் ஏற்படும். இப்படி நம்ம இறை அருளை பெறுவதற்காக ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை அன்று நிலைவாசலில் இருந்து ஒரு தீபம் ஏற்றிக்கொண்டு பூஜை அறையில போய் ஒரு தீபம் ஏற்ற போறோம். அந்த தீபம் அம்பாளுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தீப வழிபாடு. சக்தி தேவி உங்களுடைய வீட்டிற்கு வாசம் செய்வாள். மகாலட்சுமி உங்களுடைய வீடு தேடி வருவாள். அதனால நாளைக்கு இந்த விஷயங்களை தவறாமல் பண்ணுங்க. அடுத்தது நீங்க ஒரு தாம்பழத்தட்டு எடுத்துக்கோங்க. நிலைவாசல்ல இதை தவறாமல் பண்ணுங்க. வேப்பிலைகளை எடுத்துக்கோங்க. வேப்பிலைகளை எடுத்து அந்த வேப்பிலைக்கு மேல 2 அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. இதை நிலைவாசல்ல 2 பக்கமும் பண்ணலாம். இல்ல ஒரு தட்டிலேயே 2 அகல் விளக்கு வைத்து அந்த தட்டை நிலைவாசலுக்கு பக்கத்துல வைக்கலாம். அடுத்தது நெய் தீபம் தவறாமல் பூஜை அறையில ஏத்திக்கோங்க. நெய் தீபம் 2 தீபமாக ஏற்றினாலும் நல்லதுதான். மகாலட்சுமி தாயாரை மனதார நினைத்து கொண்டு நீங்க பூஜை அறையில நெய் தீபம் ஏற்றலாம். இப்படி நீங்க ஏற்றுகின்ற தீபத்தில் கண்டிப்பாக அஷ்டலட்சுமிகளும் அதுல இருப்பாங்க. முக்கியமா விளக்கு ஏற்றும் பொழுது உங்களுடைய குடும்ப கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அது தீரணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கடன் தீரணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. செல்வ வளம் பெருகணும், பண பிரச்சனை தீரணும், பண கஷ்டம் தீரணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. தீப தூப ஆரத்திகள் எல்லாமே காமித்து பூஜையை நீங்க முடிச்சுக்கலாம். குலதெய்வ வழிபாடும் தவறாமல் பண்ணணும். நீங்க இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்வதற்கு முன்பாக குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு, அது அம்மனாக இருந்தாலும் சரி, நீங்க பெண் தெய்வமாக இருந்தாலும் ஆண் தெய்வமாக இருந்தாலும் குலதெய்வத்தை மனதார நினைத்து கொண்டு அதுக்கப்புறமா இஷ்ட தெய்வ வழிபாடை தவறாமல் பண்ணுங்க. இந்த வழிபாட்டு முறையை காலை நேரத்துல பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மாலை நேரம் இரவு நேரத்திற்குள்ள பண்ணலாம். வீட்டுல இருந்தீங்கன்னா காலை நேரத்துல பண்ணுங்க. வேலைக்கு போயிட்டு வரவங்க, வீட்டுல இருக்கிறவங்க இந்த வழிபாட்டு முறையை நாளைக்கு தவறாமல் பண்ணுங்க. முடிந்தால் நாளைக்கு இனிப்பு நெய்வேத்தியம் வைத்து நீங்க சுவாமிக்கு வைத்து படைக்கலாம். அதே மாதிரி நாளைக்கு தவறாமல் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற அம்மன் கோவிலுக்கு சென்று அங்கவும் வழிபாடு செய்துட்டு வாங்க.
இப்படி நீங்க ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமை என்று இந்த வழிபாட்டு முறைகளை தவறாமல் செய்யும் பொழுது உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருளும் கிடைக்கும், அம்பாளுடைய அருளும் கிடைக்கும், நாராயணனுடைய அருளும் கிடைக்கும் பெற்று வாழ்க்கையில அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும். நாளைக்கு தானம் பண்ணுங்க. சுமங்கலி பெண்களுக்கு வளையல், குங்குமம், மஞ்சள் தவறாமல் கொடுங்க. யாருக்காவது ஒருத்தருக்காவது உணவு வாங்கி கொடுங்க. முடிந்தால் ரவிக்கை துணி, ஒரு புடவை யாருக்காவது நீங்க வைத்து கொடுங்க. இந்த வெள்ளிக்கிழமையில இதை எல்லாமே நீங்க தவறாமல் செய்யும் பொழுது வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் நீங்கி அனைத்து விதமான நலன்களும் கிடைக்க பெற்று செல்வ செழிப்போடு வாழ்வீர்கள். வாழ்க வளமுடன். ஓம் சக்தி. அனைவரும் கமெண்ட்ல தவறாமல் ஓம் சக்தி டைப் பண்ணுங்க. இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு, தவறாமல் பாருங்க. இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.